வெல்கம் டு கலிரு. இப்போ ஒரு ஸ்ப்ரிங் ஷேப்பில் ஒரு சாலிட் பாடி இல்லை ஒரு சர்ஃபேஸ் பாடி வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். கர்வ்ஸில் இருக்க ஹெலிக்ஸ் அண்ட் ஸ்பைரல் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கர்வ் கிரியேட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு அதை பேஸ் பண்ண மாதிரி நம்ம சாலிட் பாடி வந்து ஃபார்ம் பண்ணிடுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் இந்த மாதிரி ஒரு சாலிட் பாடி ஹெலிக்ஸ் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக நார்மலாக ஸ்க்ரப்ட் போர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணலாம் அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஹெலிக்ஸ் அண்ட் ஸ்பைரல் கர்வ்ஸை யூஸ் பண்ணி ஒரு கர்வ் வந்து கிரியேட் பண்ணுறோம். இது வந்து நம்ம ரஃபாக யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன். இதில் ஒரு ப்ரொஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ஸ்வெப்ட் போர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஷேப்பில் ஒரு பாடி வந்து கிரியேட் ஆகுது. ஜஸ்ட் ஹைட் அண்ட் ரெவல்யூஷன் மட்டும் தான் இதில் வந்து நான் யூஸ் பண்ணேன், வேறு எந்த ஆப்ஷனும் யூஸ் பண்ணல. இதே மாதிரி ஹைட் அண்ட் ரெவல்யூஷனை பேஸ் பண்ண மாதிரி அனதர் பாடி வந்து ஃபார்ம் பண்ணுவோம். அதுவும் ஸ்வெப்ட் போர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி, பட் ஹெலிக்ஸ் அண்ட் ஸ்பைரல் கர்வ் இல்லாமல். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வெர்டிக்கல் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்கெட்ச். நெக்ஸ்ட்டு அதே ஃப்ரண்ட் பிளேனில் இன்னொரு ஒரு ஸ்கெட்ச் ஒன்று நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கொயர் சர்க்கிளுக்கு பதிலாக ஒரு ஸ்கொயர் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயரை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் கரெக்டாக டைமென்ஷன் யூஸ் பண்ணி. கரெக்டாக ஆரிஜின் பாயிண்ட்டை பேஸ் பண்ண மாதிரி ஹாரிசான்டலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டைமென்ஷனாகவும் நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணலாம், எந்த இடத்துல இருக்குன்னு பொசிஷன் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ டைமென்ஷன் வைஸாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 2 ப்ரொஃபைல் மட்டும் தான் ட்ரா பண்ணியிருக்கேன், ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இதை யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்ப்ரிங் ஷேப்பில் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல், நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெர்டிக்கல் லைன். இப்போ ஆப்ஷன்ஸ் நோட் பண்ணிங்கன்னா இதில் ஸ்பெசிஃபைட் ட்விஸ்ட் வேல்யூன்னு இருக்கும், இதில் நம்ம ரெவல்யூஷன் இருக்கும். அதில் ஜஸ்ட்டு வந்து 6 ரெவல்யூஷன்ஸ் மட்டும் நான் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பிச்சில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் டைப்பில் சாலிட் பாடி வந்து க்ரியேட் ஆகிடும். ஹைட்டு ஆல்ரெடி நம்ம லைனில் வந்து மென்ஷன் பண்ணிட்டோம் 100 mm. ஜஸ்ட்டு ரெவல்யூஷன்ஸ் மட்டும் வந்து நான் 6 வந்து கொடுத்தா அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸில் எனக்கு 6 ரெவல்யூஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி ஸ்ப்ரிங் டைப்பில் க்ரியேட் பண்ணணும்னா ஒன்று ஹெலிக்ஸ் அண்ட் ஸ்பைரல் கர்வ் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா இந்த மாதிரி ஸ்பெசிஃபைட் ட்விஸ்ட் வேல்யூ ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க.